வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஹிஸ்டாரிக்கல் சர்வேயில் ரோமன் ட்ரெடிஷனை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆரம்ப கட்ட காலத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரிலிஜியஸ் சம்மந்தமாகவும் சரி, தத்துவ வழியிலையும் பார்த்திங்கன்னா சரி, மொழியை பற்றின ஆராய்ச்சிகள் ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே இருந்திருக்கு. இதில் மொழியை பற்றின பல விஷயங்களில் கிராமரியன்ஸும் ஃபிலாசபர்ஸும் கிரீக் சேர்ந்தவங்களாக இருக்கலாம், ரோமை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், இந்தியாவை சேர்ந்தவங்களாக இருக்கலாம், அதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அதில் ரோமன்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட காலத்தில் அவங்க கிரீக்ஸ் என்ன செஞ்சாங்களோ அதே தான் அவங்களும் செஞ்சிட்ருந்தாங்க. அவங்களுடைய லாட்டின் ஒர்க்லெல்லாம் பார்த்திங்கன்னா க்ரீக் கேட்டகரிஸ் டெர்மினாலஜிஸை கொஞ்சம் மாற்றத்தோடு அவங்க எழுதுனாங்க. ஆனால் இதுக்கு முற்றிலும் மாறுபட்டு இருந்தது தான் கோடிஃபிகேஷன் ஆஃப் லாட்டின் கிராமர் பை மார்க்கஸ் டெரண்டஸ் வரோ. இவர் எட்டிமாலஜி, மார்ஃபாலஜி, சின்டாக்ஸ் தலைப்பில் எழுதியிருக்காரு. ஆன் த லாட்டின் லாங்குவேஜில் மொத்தம் 26 புஸ்தகம் இருக்குது. ஆனால் அதில் நிறைய புஸ்தகங்கள் இப்போ இல்லை. அதுக்கப்புறம் அந்த மில்லியனம் முடியறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கிராமரை பற்றி, ரிட்டாரிக்கல் பற்றிலாம் நிறைய எழுத ஆரம்பித்தாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா சிசேரியோ ஸ்டைலை பற்றியும், குவிண்டாலியன் யூசேஜ் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பற்றியும், ஜூலியஸ் சீசரும் கிராமட்டிக்கல் ரெகுலாரிட்டியை பற்றியும் எழுதுனா சொல்கிறாங்க. அதில் ஜூலியஸ் சீசர் ஒரு போருக்காக ஆல்ப்ஸ் மலையை கடக்கும் போது எழுதுனதா நமக்கு வரலாறு சொல்லுது. அக்லியஸ் டொனேட்டஸ் லாட்டின் கிராமர் ஆஸ் மேஜர்ன்ற பேரில் எழுதினார். இதுதான் முதல்ல உடன் டைப்பில் பிரிண்ட் ஆனது. அடுத்தது இதோட ஷார்ட்டர் வெர்ஷன் குழந்தைங்களுக்காக த ஆஸ் மேஜரும் வெளிவந்தது. 6ஆம் நூற்றில் ப்ரிசிசியன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கிராமலிசியா, அதாவது கிராமட்டிக்கல் கேட்டகரிஸ், இதுவும் மிடில் ஏஜஸில் அதிக தாக்கத்தை கொடுத்த ஒரு புஸ்தகம்னு சொல்லலாம். இதில் மொத்தம் 18 புஸ்தகங்கள் இருக்குது. இதுதான் மோஸ்ட் கம்ப்ளீட் கிராமராக இருந்திருக்கு. அதே சமயத்தில் ரோமன் பீரியடோட மெயின் ரிசல்ட் பார்த்திங்கன்னா மாடல் ஆஃப் கிராமட்டிக்கல் டிஸ்கிரிப்ஷன் தான். அதுதான் யூரோப்பியில் நிறைய எழுத்தாளர்கள் பின்னாடி பின்பற்றினாங்க. இது மிடில் ஏஜஸ் வரைக்கும், ரினேசான்ஸ் வரைக்குமே உபயோகத்தில் இருந்தது. இந்த மாடல் தான் ட்ரெடிஷ்னல் அப்ரோச் டு கிராமராக இருந்து டீச்சிங் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் அதர் மாடர்ன் லாங்குவேஜஸ், அதாவது ஆங்கிலத்துக்கு மாத்திரம் இல்லை, மற்ற மொழிகளை கற்பிக்கிறதுக்கு ஒரு அப்ரோச்சாக இது நீண்ட காலம் இருந்தது, இன்றைக்கும் இருக்குதுன்னு சொல்லலாம். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.